பராசக்தி அதாவது வேணும்னே ஒருத்தன் அடி வாங்குறதுக்கு வந்துகிட்டு இருக்கான். டெஃபினட்டா ஜனவரி 10ஆம் தேதி ஒரு தரமான அடி இந்த படத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். சிவகார்த்திகேயன் கையில தளபதி விஜய் அவர்கள் என்னதான் துப்பாக்கி கொடுத்திருந்தாலும், துப்பாக்கி எப்பயுமே நம்ம தளபதி விஜய் மட்டும்தான். அதுல எந்த ஒரு மாற்றலையும் நான் துப்பாக்கி படத்தோடைய ஹீரோ யாராலையும் மாற்ற முடியாது. என்னமோ கையில துப்பாக்கி கொடுத்துட்டோன்னா நான் தான் பெரிய இது அப்படின்ற மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனவரி 14 வர வேண்டிய ஒரு திரைப்படத்தை ஜனவரி 10 கொண்டு வராங்க. தாறுமாறான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏன்டா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அழ போறான். அவருடைய 25வது திரைப்படம். பெரிய தப்பு பண்ணிட்டா திமிங்கலம், பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பாடல் மீன் இந்த படம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்க தகவலை பொறுத்த வரைக்கும் படம் அடி வாங்க தான் போதாமா, அந்த மாதிரிலாம் இருக்கு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 90ஸ்ல நடக்கக்கூடிய 90களில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்றதுனால அது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுமா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு இந்த படத்தோடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்தில் பிளான் பண்ணாங்க. ஆனால் அது நடக்கலை. இப்போ அப்படியே பிளானை சேஞ்ச் பண்ணி சாய்ராம் காலேஜில் வச்சிருக்காங்க. ஏன்னா எப்படியும் கூட்டம் வராது, அங்கே காலேஜில் வச்சுட்டா காலேஜ் பசங்களை கொண்டு வந்து கூட்டம் வந்துருச்சுன்னு காட்டிடலாம் இல்லையா. ஏன்னா நம்ம ஆடியோ லான்ச் வேறு ரொம்ப பெருசாக பண்ணிட்டோம் மலேசியாவில், அதுக்கு ஈக்குவலாக நான் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நேரு ஸ்டேடியத்தில் பண்ணலான்னு பிளான் போட்டாங்க. ஆனால் அந்த நேரு ஸ்டேடியத்தில் ஃபுல் பண்ண முடியலையாமா, வாய்ப்பே இல்லை, பாதி பேருக்கு காலையில் தான் கிடக்கான்னு சொல்லிட்டு நம்ம காலேஜுக்கே போயிடலாம், அங்கன்னா பசங்க எல்லாரும் காலேஜ் பசங்க இருப்பாங்க, உள்ளே கொண்டு வந்துட்டா ஜனத்தை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ராம் காலேஜில் இப்போதைக்கு ஆடியோ லான்ச் வச்சிருக்காங்க. நாளைக்கு நடக்க போது. ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் இந்த படத்துலேருந்து ஒரு 3 சாங் வந்திருக்கு. 3 சாங்கும் செல்ஃப் எடுக்கல, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். என்ன நம்ம ஜிவி பிரகாஷ் கிட்ட இருந்து ட்ரக்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபுல் ஆல்பம் எதனா கேட்குற மாதிரி எதனா ஒரு சாங்காக இருக்கான்னு சொல்லிட்டு. நாளைக்கு பாடல் ஆடியோ லான்ச் சாய்ராம் காலேஜில் நம்ம சிவகார்த்திகேயனுடைய படம் பராசக்தி காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கீகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணாங்க. இந்த படம் இன்னும் ஒரு 8 நாளில் தேட்டருக்கு வரப்போகுது. தேட்டருக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய அடி வாங்க போகுது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈரா வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு இந்த படத்தோடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ற மாதிரி ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அதாவது ஏற்கனவே இந்த ஒரு பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் இன்னைக்கு ஜனவரி 2, நாளைக்கு ஜனவரி 3ஆம் தேதி இந்த பராசக்தி படத்தோடைய ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஆனா இவன் தான் வேணுக்கே வம்பு இழுக்கிறான் இல்லையா. ஸோ நம்மளே வம்பு இழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானை சேஞ்ச் பண்ணி நாளைக்கு நம்ம ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் வரப்போகுது. நாளைக்கு நீ ஆடியோ லான்ச் பண்றியா, இப்போ வாடா நான் ட்ரெய்லரை கொண்டு வரேன், என்ன பாக்குறாங்களா இல்லை உன்ன பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு மோதி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நாளைக்கு வராங்க. அப்படியே நாளான்னைக்கு ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதுலயும் ஒரு கிளாஷ், படமும் கிளாஷ், எல்லாமே கிளாஷ். ஸோ நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ற மாதிரி ஏற்கனவே ஒரு பிளான் இருந்தது. மேபி நாளைக்கு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி நாளைக்கே அந்த ஆடியோ லான்ச்ல அந்த ட்ரெய்லரை லான்ச் பண்ணாலும் பெரிய பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நாளைக்கு வரலன்னா ஜனவரி 5ஆம் தேதி ட்ரெய்லர் வெளிவந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.